தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம் மாலை 4:23 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ராஜயோகம் யாருக்கு அப்படின்னு சொல்ல போறேன். அதாவது இப்ப தேர்தல் நெருங்கிருச்சு, எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாரும் அரசியலில் ஈடுபடலாமா, அரசியல் களத்தில் நம்ம குதிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப பேருக்கு வரும். ஜாதகத்தை ஒரு முறை பிரட்டி பார்ப்போம், நல்லா இருக்கான்னு சில பேர்லாம் எனக்கு தொலைபேசி வாயிலாக சொல்லுவாங்க. அமைச்சராகணும், எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படிலாம் அதுக்குன்னு ஜாதக அமைப்பில் இருக்கணும் இல்லையா? பாராளும் யோகம் யாருக்குன்னு இருக்கு இல்லையா? அந்த அமைப்பு எப்படிங்கிறதுக்கு ஒரு கவிதையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மந்தன் சனிக்கு கேந்திரத்தில் மயக்கும் சுக்கிரன் புதனோடு நின்று நிலையாய் அமர்ந்திருக்க நேரில் உச்ச குரு பார்த்தால், அர்த்தம் புரியுதா? மந்தன் சனிக்கு கேந்திரத்தில், மந்தன்கிறது சனி, சனிக்கு இன்னொரு பேர் மந்தன், அதுக்கு கேந்திரத்தில் 4, 7, 10 உங்க சுய ஜாதகத்தை பற்றி பார்க்கணும். சனிக்கு கேந்திரத்தில் மயக்கும் சுக்கிரன் புதனோடு நின்று, சுக்கிரனோ புதனோ கேந்திரத்தில் நிற்கணும், இருந்து உச்ச குரு பார்க்கணும். நின்று நிலையாய் அமர்ந்திருக்க நேரில் உச்ச குரு பார்த்தால், சப்தமஸ்தானத்தில் பார்க்கணுமா? அப்படி பார்த்தால் அந்த மாந்தர் வாழ்வினிலே அரச பதவி பெற்றிடுவார். அவங்களுக்கு நிச்சயமாக ராஜாங்க யோகம்ங்கிறது உண்டு. எந்த விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பார், ராஜ யோகம் வரும். லக்கினம் மேஷம் என்றிருக்க, நீங்க மேஷ லக்கினத்தில் பிறந்திருக்கீங்களா? லக்கினம் மேஷம் என்றிருக்க நிற்கும் செவ்வாய் ஆட்சி பெற, அந்த லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க தக்க விதத்தில் 4 தன்னிகர் இல்லா 5 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ மக்கள் வணங்கும் குரு பகவான் மலர்ந்த முகத்துடன் சஞ்சரித்தால், அப்படி சஞ்சரித்தா குரு 4லையோ 5லையோ இருந்து லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் சிக்கல் இல்லாத வாழ்வமையும். திடீர் ராஜ யோகம் வரும், அவங்களுக்கு திடீர்னு வரும். அதாவது திடீர்னு எலெக்ஷன்ல நிக்க சொல்லுவாங்க, அதுக்கு சீட்டு கொடுப்பாங்க, பலமும் பயங்கரமா ஜெயிச்சு காமிப்பார். அவர் ஜெயிக்கிறதுல அபார வெற்றி அவருக்கு கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் இந்த அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி கனியை எட்டி பிடிக்கின்ற நாள். இந்த விவகாரங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. 2லே சூரியன் இருப்பதாலே அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு. ரிஷபராசினியர்களே, இன்று உங்கள் ராசிக்கு புதன் வந்திருக்கிறார். புதனோடு சூரியனும் புதனும் புத ஆதித்ய யோகம். எனவே நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். தனாதிபதி உங்களோடு இருப்பதனாலே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நேர்முக தேர்விலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். மனக்கசப்புகள் உருவாகலாம். தேவைக்கேற்ற பணம் வந்து சேர்ந்தாலும் கூட அதை காட்டிலும் விரயங்கள் கூடுதலாகவே வரும். பயணங்களால் அலைச்சல் இருக்குமே தவிர ஆதாயம் இருக்காது. தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு செவ்வாய் பலம் உங்கள் ராசியிலேயே இருக்கிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டு என்றாலும் கூட அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ராகு கும்பத்தில் இருந்தால் குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். மறைந்த ராகுவால் இணைந்த தனலாபம் வரும். சுப செலவுகளாகவே ஏற்பட வேண்டும். ஏனென்றால் குரு 12 விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். வாகனம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது, இப்படியெல்லாம் கவனம் செலுத்தினால் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொண்டால் நன்மை கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, 7லே ராகு, சனியோடு கூடியிருக்கின்றார். வாழ்க்கை துணை வெளியே பிரச்சனைகள் அலைமோதும். சில இழப்புகள் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்ய என்றாலும் இழப்புகளை ஈடு செய்ய புது யுக்திகளை கையாளுவீர்கள். அரசு வழியில் சில சிக்கல்கள் வரலாம். கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனம் தேவை. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் உறுதியாகலாம்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கூட இருப்பவர்களால் உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து ஏதேனும் ஒரு காரியத்தை செய்திருப்பீர்கள். ஆனால் ஒப்படைத்த உறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம், அதாவது ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். எதை வாங்க வேண்டும் என்று சிந்திக்காமல் நீங்கள் ஏதேனும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். ஆனால் அந்த பொருள் வாங்கிய பின்னாலே உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும். விரும்பியபடி அந்த பொருள் இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். எனவே இன்று நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டும். குறிப்பாக இன்று சஷ்டி விரதம், முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. எதையும் சிந்தித்து செய்தால் இன்று யோகம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். ஆர்ப்பாட்டம் இல்லாமலேயே அரிய பணிபுரிவீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தூரதேசத்திலிருந்து உங்களுக்கு நல்ல அழைப்புகள் வரலாம். புதிய தொழிலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வசந்த காலத்திற்கு வழி கிடைக்கின்ற நாள். வருமானம் இருமடங்காக உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு விரைவாகவே நடைபெறப் போகின்றது. உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கூட கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, ஒரு சிலர் இழந்த வேலையை மீண்டும் பெறுவர். புதன் பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு லாபாதிபதி புதன் என்பதனாலே மிதமிஞ்சிய பொருளாதாரத்தில் இன்று திளைக்கப் போகின்றீர்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்வை இருப்பதனாலே கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அயல்நாட்டில் உள்ள நண்பர்கள் மூலமாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அது கூட உங்களுக்கு கைகூடலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிகளிலேயே சந்திரன் சப்தமாதிபதி இருக்கின்றார். எனவே வாழ்க்கை துணையோடு இந்த பிரச்சனைகள் அகலும். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்கும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். வியாபார விரோதங்கள் விலகும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். 6லே செவ்வாய் இருக்கின்றார். இடம் வாங்கியதை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது என்று கவலைப்படுவீர்கள். விற்றாலும் கூட புதிய இடம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் இன்று மனதுக்கினிய சம்பவங்கள் நடைபெற வேண்டுமானால் சர்வேஸ்வரரை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, ராசியிலேயே சுக்கிரன் உச்சம். பாதியில் என்ற பணி மீதியும் முடியும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். உடன்பிறப்புகள் வழியே இதுவரை இருந்த பிரச்சனைகள் இந்த நல்ல முடிவுக்கு வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு கோபத்தின் காரணமாக ஏதாவது உங்களுக்கு சில சிக்கல்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இன்று மேலதிகாரிகளே மாற்றப்படக்கூடிய ஒரு நிர்பந்தம் கூட வரலாம். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு நாளிலே குரு இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட உத்தியோகத்திலே உங்களுக்கு வேலைகளை மேலதிகாரிகள் கொடுத்து சோதிப்பார்கள். எனவே கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம். இந்த மாலை நேரம் சர்வேஸ்வரர் வழிபாடு நன்மையை வழங்கும். மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்.